ஒரு ஊர் மேலே போர் தொடுக்க போன ஒரு ராஜா கடைசியில் ஒரு ஊர்கா போரில் உலகம் முழுக்க பரப்புனான்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அட நம்பி தாங்க ஆகணும். அது வேற யாரும் இல்லைங்க, நம்மளுடைய மாவீரன் அலெக்சாண்டர் தாங்க. அட அது எந்த பொருள்னு கேட்குறீங்களா? அது இந்த நாத்தம்பழம் தாங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ப்ரோ நாத்தம்பழத்தை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தார். அதனால் இன்னைக்கான ஒரு வீடியோவில் சிட்ரன் ஃப்ரூட் அதாவது நாத்தம்பழத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய வடிவில் நான் சொல்வார் வரலாறு மிக முக்கிய அமைச்சரே அப்படின்னு. அதனால் இந்த நாத்தம்பழத்தோட ஹிஸ்ட்ரியிலேருந்தே நம்ம போகலாம். இந்த நாத்தம்பழத்தோட தாய்நாடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தான். அதுவும் எக்ஸாக்டாக சொல்லப்போனால் இமயமலையோட கிழக்கு பகுதி தான் இது ஃபஸ்ட்டு விளைஞ்ச இடமே. இப்படி ஒரு இடத்துல விளைஞ்ச இந்த இடம் இன்னைக்கு உலகம் முழுக்க பரப்பி இருக்கு காரணம் நம்மளுடைய அலெக்சாண்டர் தாங்க. இப்போ சொல்ல போகிற இமயமலையோட கிழக்கு பகுதி அப்போது பாகிஸ்தானாக இருந்துச்சு. பாகிஸ்தான் மேலே போர் தொடுக்க வந்த இந்த அலெக்சாண்டர் அங்கே இருக்க இந்த நாத்தம்பழத்தை சாப்பிட்டு பா என்ன டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் எங்கெங்கெல்லாம் போர் தொடுக்க போனாரோ அங்கெல்லாம் அந்த நாத்தம்பழத்தை பரப்பினார். பார்த்தீங்களா, போர் தொடுக்க வந்த ஒரு ராஜா கடைசியில் ஊர்க்கா வியாபாரியாக ஆயிட்டாருங்க. இந்த நாத்தம்பழத்தோட தோல் பார்க்க ரஃப்பாகவும் ரொம்ப புளிப்பாகவும் இருக்கும். அதனால தான் இந்த ஐரோப்பிய கண்ட்ரீஸ்லலாம் இந்த நாத்தம்பழம் தோலை தான் சாப்பிட்ற எல்லா சாப்பாட்லையும் வச்சு சாப்பிடுவாங்க. உண்மையாகவே ரொம்ப புளிப்பாக இருக்கும் போல். எல்லா நாட்டிலையுமே இந்த நாத்தம்பழத்தை சாப்பிட்ற பொருளாக பார்ப்பாங்க. ஆனால் நேபாளில் ஒரு படிக்கு மேலே போய் இதை தெய்வீக பொருளாக பார்க்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த நாத்தம்பழத்துக்குன்னு தனியாக ஒரு ஃபெஸ்டிவலே கொண்டாடுறாங்க. அது என்ன ஃபெஸ்டிவல்னா பாய்த்திகா. டாக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சீசனுக்கு ஏற்ற ஃப்ரூட்ஸை சாப்பிடுங்க, அதுதான் உங்கள் பாடிக்கு நல்லதுன்னு வாங்க. ஆனால் அந்த நாத்தம்பழம் எல்லா சீசன்லையும் விளையக்கூடிய ஒரு அற்புதமான பழங்க. அதனால தான் சித்த மருத்துவத்தில் கூட இந்த பழத்தை அதிகமாக யூஸ் பண்ணாங்க. இந்த நாத்தம்பழத்தோட மரத்தோட ஆயுள் காலம் 100 வருஷங்களும் தாண்டி இருக்கும்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இப்போது இந்த நாத்தம்பழத்தோட மருத்துவ குணங்களை பார்க்கலாம். இந்த நாத்தம்பழத்தை பெரியவங்க அதிகமாக சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இருக்க காலகட்டத்தில் ஸ்பெஷல்னு சொல்லி டீ காஃபிலாம் அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிடும். இதால் பித்தன்ற நோய் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த பித்தம் வந்தாலே இந்த தலை சுத்தல், வாந்தி வருது, இப்படி எக்கச்சக்க ப்ராப்ளம் வரும். அவங்களுக்குலாம் இந்த பித்தம் சரியாகணும்னா தினமும் ஒரு நாத்தம்பழத்தை சாப்பிடணுங்க. அப்படி சாப்பிட்டு வந்தால் இந்த பித்தம் வரவே வராது. இந்த நாத்தம்பழத்தை சின்ன பசங்க தினமும் சாப்பிட்டாகணுங்க. ஏன்னா இந்த நாத்தம்பழம் நம்ம பாடியில் இருக்க பிளட் செல்ஸை அதிகமாக்குறது, வயிற்றில் இருக்க புண்ணை அழிக்கிறது, முக்கியமாக பசி எடுக்க வைக்கிறதுன்னு பல நியூட்ரிஷனான ஒர்க்குகளை இது செய்யுதுங்க. இந்த மாதிரி ஒர்க்கு செய்கிற இந்த நாத்தம்பழத்தை நம்ம தினமும் சாப்பிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன பசங்களுக்கு அவ்வளோ எழுத்திங்க. அதனால் பேரண்ட்ஸ் சின்ன பசங்களுக்கு தினமும் கொடுங்க. அதே மாதிரி சில பேருக்குலாம் பாடி ஹீட் அதிகமாக இருக்கும். அவங்களாம் தினமும் நாத்தம்பழம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களோட பாடி ஹீட்லாம் கண்ட்ரோலாக இருக்குங்க. இன்னமும் இந்த நாத்தம்பழத்தை கிராமப்புறங்களாம் அதிகமாக சாப்பிட்றாங்க. ஏன்னா இதில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. அதனால தான் கிராமப்புற மக்களுக்கு இது ஒரு சாத்துக்குடி பழம்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த நாத்தப்பழம் ஜூஸோட மருத்துவ குணங்களை பார்க்கலாம். ஒரு காலகட்டத்திலாம், அதாவது இந்த 80s 90s காலகட்டத்திலலாம் வீட்டில் செஞ்ச உணவை தான் நம்ம சாப்பிட்டோம். ஆனால் இப்போது இந்த 2K கிட்ஸ் காலகட்டத்தில் ஜங்க் ஃபுட்ஸை நம்ம அதிகமாக சாப்பிட்றோமே. அதனால தான் கண்ணுக்கு தெரியாத பல வியாதிகள் வருது. முக்கியமாக இந்த கல் பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்குது. இந்த சிறுநீரக கல், பித்தப்பையில் கல் இருக்கவங்களாம் தினமும் இந்த நாத்தம்பழம் ஜூஸை குடிச்சு வந்தீங்கன்னா இந்த கல் பிரச்சனைலாம் சரியாயிடுங்க. முக்கியமாக இப்போ இருக்க மக்களுக்கு கேஷ் ப்ராப்ளம் இருக்கோ இல்லையோ, இந்த கேஸ் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிச்சிங்க. இந்த கேஸ் ப்ராப்ளம் வந்தாலே வெளியே எங்கும் போக முடியாது. அவங்களாம் இந்த சூடான தண்ணியில் இந்த நாத்தப்பழம் ஜூஸை கலந்து தினமும் குடிச்சு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேஸ் ப்ராப்ளம் பறந்து போயிடும். அதே மாதிரி சின்னவங்க பெரியவங்களும் தாண்டி கர்ப்பிணி பெண்களும் இந்த நாத்தப்பழம் ஜூஸை அதிகமாக எடுத்துக்கணுங்க. அப்படி நீங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா உங்கள் பாடி செம்ம சுறுசுறுப்பாக இருக்கும். உங்கள் வயிற்றில் இருக்க குழந்தைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் விட்டமின் பி, விட்டமின் சி, குளுக்கோஸு, அமினோ ஆசிடு, கொலஸ்ட்ரால் ஆசிடு, ஆஸ்கார்பிக் ஆசிட்னு இப்படி எக்கச்சக்க நியூட்ரிஷன் கொட்டி கிடக்குதுங்க. ஆனால் இதில் வருத்தமான விஷயம் என்னென்னா, இவ்வளோ நியூட்ரிஷன் இருக்க இந்த நாத்தம்பழத்தை நம்ம தினமும் சாப்பிட்றதே இல்லைங்க. உங்கள் டெய்லி லைஃப் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னா நீங்கள் தினமும் ஒரு நாத்தம்பழம் சாப்பிட்டு வந்தாலே போதுங்க. உங்கள் பாடி செம்ம ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே மக்களே, இன்னைக்கான வீடியோவில் சிட்ரன் ஃப்ரூட்டை பற்றிய இன்ஃபர்மேஷனை பார்த்தோம். இதே மாதிரி வேறு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனை விட பார்க்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் டேவிட் சுரேஷ். வெயிட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வேறு எந்த ஃப்ரூட்ஸை பற்றி இன்ஃபர்மேஷன் போடலாம் அப்படின்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.